character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening dear student, welcome back to your 12th standard computer class. So last class we will discuss about in first chapter multimedia and desktop publishing. Now we discuss about second chapter Adobe PageMaker. A new chapter, second chapter, chapter 2, an introduction to Adobe PageMaker. So last class பார்த்தீங்கன்னா மல்டிமீடியாவில் என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் டீமாக இருந்துட்டு என்ன மாதிரியான அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போது அந்த சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அது என்ன மாதிரி சாஃப்ட்வேர், எப்படிலாம் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு விஷுவல் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு Adobe PageMaker. ஓகே, லேர்னிங் அப்ஜெக்டிவ். Learn about the desktop publishing is. What is desktop publishing அப்படின்னா என்னன்ற கான்செப்டை தெரிஞ்சுக்க போகிறோம். கிரியேட் டாக்குமெண்ட் யூஸிங் பேஜ்மேக்கர். எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு பேஜ்மேக்கர் லே அவுட்டில் க்ரியேட் பண்ணுறது, இது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸும் இருக்குது. தேர்ட் ஒன், கிரியேட் டெக்ஸ்ட் பிளாக்ஸ். அதில் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் பிளாக் மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறது. சேஞ்சஸ் ஏ டெக்ஸ்ட் பிளாக் சைஸ். அப்போது நம்ம ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை க்ரியேட் பண்ணிட்டோம், அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பிளாக்கோட சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. இன்சர்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் அதர் சாஃப்ட்வேர் லைக் MS Word இன் பேஜ்மேக்கர் டாக்குமெண்ட். ஒரு பேஜ்மேக்கர் டாக்குமெண்ட்டில் ஒரு லேஅவுட்லேருந்து இன்னொரு லேஅவுட் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஒரு MS Wordலேருந்து கூட ஒரு டாக்குமெண்ட் எப்படி கொண்டு வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி யூசஸ் ஃப்ரேம் டு ஹோல்ட் டெக்ஸ்ட். ஒரு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி டெக்ஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. இன் பிளேஸ் ஆஃப் யூஸிங் டெக்ஸ்ட் பிளாக்ஸ் அண்ட் ஸோ மெனி. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி டெக்ஸ்ட் பிளாக்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டெல்லாம் ப்ரீஃப் டிஸ்கஷன் தான் இந்த Adobe PageMakerல பார்க்க போகிறோம். இதுவுமே ஒரு ஜாலியான சாப்டர் தான், சாப்டர் 1 மாதிரி. ஃபஸ்ட்டு ஒன், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் பார்க்கலாமா. 2.1ல டெஸ்க்டாப் பப்ளிஷிங். We hear and see the term desktop publishing a lot of these days. இப்போ நவடேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். ஸோ அப்படின்னா என்ன, எக்ஸாக்டாக அப்படின்னா என்ன, வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா அதோட மீனிங் என்ன, டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கோட மீனிங் என்ன, பர்ஃபெக்ட் மீனிங் என்ன அப்படின்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்ரிவேட்டட் DTP. ஸோ இந்த DTPயோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் தான் டெஸ்க்டாப் பப்ளிஷிங். இது ஒரு 1 மார்க் கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. DTP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஸோ டெஸ்க்டாப் பப்ளிஷிங் மீன்ஸ் இஸ் எ கிரியேஷன் ஆஃப் பேஜ் லேஅவுட். இது முழுக்க என்ன க்ரியேட் பண்ணுதுன்னா லேஅவுட்டை தான் க்ரியேட் பண்ணுது. ஒரு பேஜோட லேஅவுட் எப்படி இருக்கணும் அப்படி இதை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஃபார் எதுக்கு க்ரியேட் பண்ணால் ஃபார் டாக்குமெண்ட் யூஸிங் DTP சாஃப்ட்வேர். DTP சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்டில் ஒரு பேஜோட லேஅவுட்டை க்ரியேட் பண்ணுறது தான் DTPயோட வேலை. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் இஸ் த கிரியேஷன் ஆஃப் பேஜ் லேஅவுட் ஃபார் டாக்குமெண்ட் யூஸிங் DTP சாஃப்ட்வேர். DTP சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்டில் ஒரு லேஅவுட் அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூஸ் பேப்பர் இருக்குது. நியூஸ் பேப்பர்னால் எப்படி இருக்கும், ஸோ ஒரு பிளாக்காக டெக்ஸ்ட் பிளாக்லாம் இருக்கும். ஒரு புக்குனா இந்த மாதிரி காலம் 1 காலம் 2 இருக்கும். இன்விடேஷனாக இந்த மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஸோ அதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் என்ன மாதிரி லேஅவுட் இருக்கணும், அதில் வந்து ஃப்ரண்ட் எண்ட் இருக்கணுமா, இல்லை எலிப்ஸ் மாதிரி இருக்கணுமா, ஒரு இன்விடேஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஃப்ரேம் எப்படி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க, அங்கே அந்த பக்கத்தில் ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, இந்த பர்டிகுலர் செக்ஷன் இப்படி ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதுதான் லேஅவுட். இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் இப்படியெல்லாம் லேஅவுட் இருக்க போகுது அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணுறதா என்னென்னு சொல்கிறாங்க டெஸ்க்டாப் பப்ளிஷிங். அந்த லேஅவுட்டில் இந்த சாஃப்ட்வேர் DTP சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இதுதான் டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஓகேவா. Today there are several desktop publishing software available in the market. So இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த DTP க்குனே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
Some of the popular DTP softwares are, இது second 2 mark உங்களுக்கு. First 2 mark பார்த்தீங்கன்னா desktop publishing இருப்பாங்க. Desktop publishing is a creation of page layout for document using DTP software. இது first 2 mark answer. Second 2 mark answer, some of the popular DTP software என்னென்ன இருக்குன்னா Adobe PageMaker, Adobe InDesign, Quack Express. இது மூணு தான், இந்த மூணு பாயிண்ட் தான் செகண்ட் 2 மார்க்கான ஆன்சர் உங்களுக்கு. Adobe PageMaker, Adobe InDesign, Quack Express. ஓகேவா? ஸோ இது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு இப்போ வந்து நிறைய டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, பப்ளிஷிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் பாப்புலராக இருக்க டிடிபி சாஃப்ட்வேர் 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 2.2 இன்ட்ரோடக்ஷன் டு Adobe PageMaker. Adobe PageMakerோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. Adobe PageMaker is a page layouting software. இது ஒரு 1 mark question உங்களுக்கு புக் பேக்கு. Adobe PageMaker is a dash கேட்டிருப்பாங்க. It is a page layout software. Okay. It is used to design and produce document that can be printed. You can create anything from a simple business card to the large book. இதை யூஸ் பண்ணி, இந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ண மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிஸ்னஸ் கார்டில், விசிட்டிங் கார்டெலாம் இருக்குது இல்லைங்க, அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய புக்கை கூட பப்ளிஷ் பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படின்றாங்க. அடுத்தது பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் இன்க்ளூட் டூல்ஸ் தட் அலோ you to easily position text and graphics on the document pages. ஒரு டாக்குமெண்ட் பேஜஸில் ஈஸியாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு பொசிஷன் கொடுக்கறதாகட்டும், இல்லை அங்கே கிராஃபிக்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த டூல்ஸ்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் யூஸிங் PageMaker you can create a newsletter that include articles and picture on each page. ஸோ ஒவ்வொரு பேஜ்லையுமே இந்த PageMaker யூஸ் பண்ணி நியூஸ் லெட்டர் மாதிரியும் கொடுத்துக்கலாம், இல்லை ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுறாங்க இல்லையா அந்த மாதிரி பிரிண்டட் ஷேப்லையும் கொடுக்கலாம். அதே மாதிரி அங்கே பிக்சர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி பேஜுக்கு கூட நம்ம பிக்சர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. யூ கேன் பிளேஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேரியஸ் PageMaker லேஅவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் பேஜில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது PageMaker சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி லேஅவுட் தான் இருக்கும். இது Adobe InDesignோட லேஅவுட் சாஃப்ட்வேர் டூல். இது Quack Express, ஒரு ஃபேமஸ் பாப்புலர் டிடிபி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த PageMaker 7.0 லேஅவுட் இது. Adobe InDesign, Quack Expressோட சாஃப்ட்வேரோட லேஅவுட் இது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், யூ கேன் பிளேஸ் pictures and text next to each other, on the top of each other or beside each other. You can, whenever you want them to go to figure 2.1, show the various page or layout software. So 2.1 ஒவ்வொரு இடத்துலையுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிக்சர் என்ன ஆர்டிகல்ஸ் ஆகட்டும், பிக்சர் கிராஃபிக்ஸ் இம்போர்ட் பண்ணுறதும் ஒவ்வொரு பேஜ்லையுமே கூட நம்ம எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஓப்பனிங் PageMaker ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேர்ட் 2 மார்க்கை கேட்குறதுக்கு. இந்த Windows 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் we can open PageMaker using the command sequence. எப்படி Windows 7ல் PageMaker எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு Adobe PageMaker 7.0ல் Adobe PageMaker 7.0 கிளிக் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? Windows 7ல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். The Adobe PageMaker window will be opened as shown. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், Adobe PageMaker 7.0ன்ற டைட்டில் பார் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி மெனு பார், எடிட், ஃபைல், எடிட், லேஅவுட், டைப், எலமெண்ட், யூட்டிலிட்டிஸ், வியூ, விண்டோஸ் ஹெல்ப்னு சொல்லிட்டு மெனு பார்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு கீழே ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் பார். ஸோ கிராஃபிக்கல் GUI யூஸ் பண்ணி நம்ம டூல்ஸை ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ளே போகாமல் டேரெக்டாக இந்த ஐகான்ஸை கிளிக் பண்ணி கூட நம்ம அந்த டூல்ஸ்குள்ளே போகலாம். அதே மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டூல் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறோன்னா அது இந்த மாதிரி எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கும், இல்லை எனக்கு சர்க்கிள் ஷேப்பில் வேணுமா, அந்த மாதிரி எது மாதிரி வேணும் அப்படின்னு ஜூம் பண்ண போகிறோமா, மேக்னிஃபைஸ் பண்ண போகிறோமா அப்படின்றது எல்லாமே டூல்ஸ் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டைல்ஸ் வேணும், என்ன மாதிரி கலரில் வேணும் நம்மளோட கார்டு, அதை டிசைன் பண்ணுறது, அதே மாதிரி என்ன டைப்பில் வேணும் அப்படின்றதெல்லாம் நிறைய இதை பற்றிலாம் நம்ம ப்ரீஃப் டிஸ்கஷன் கீழே பார்க்க போகிறோம். இதுதான் உங்களோட PageMaker 7.0 நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி விண்டோ தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கிரியேட்டிங் ஏ நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஃப்ரெஷ் பேஜில் ஆரம்பிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நியூ டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. டு கிரியேட் ஏ நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா மெனு பாரில், அங்கே ஃபைலை கிளிக் பண்ணி நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய்ட்டு இந்த மெனு பாரில் கிளிக் பண்ண. அப்படி இல்லைனா அதோட ஷார்ட்கட் கீபோர்டில் ப்ரெஸ் Ctrl+N கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். நான் டாக்குமெண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ் அப்பியர். உங்களுக்கு வந்து இதை நீங்கள் Ctrl+L ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபைலுக்கு போய்ட்டு நியூ கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் ஒன்று அப்பியர் ஆகும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு என்டர் த அப்ராப்ரியேட்டிவ் செட்டிங் ஃபார் யுவர் நியூ டாக்குமெண்ட் இன் த
டாக்குமெண்ட் செட்டப் டைலாக் பாக்ஸ். ஸோ டாக்குமெண்ட் செட்டப் டைலாக் பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு டாப்பில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், அந்த கார்டுக்கு எவ்வளோ சைஸ் வேணும், இன்விடேஷன் என்ன மாதிரி லேண்ட் ஸ்பேஸாக இருக்கணுமா இல்லை வந்து போர்ட்ரைட்டில் இருக்கணுமான்ற செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். அந்த ஃபிகர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்குமெண்ட் செட்டப் பாக்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜில் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் டாக்குமெண்ட் செட்டப் பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேஜோட சைஸ் எப்படி இருக்கணும், லெட்டர் மீன்ஸ் A4 ஷீட் மாதிரி இருக்கும், இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி சைஸில் வேணுமான்றது இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய அவைலபிளாக இருக்கும். அதில் நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க, எத்தனை இன்ச்சஸ் வேணும், ஓரியன்டேஷன் டாலில் வேணுமா, வைடில் வேணுமா, இந்த டேரக்ஷனில் வேணுமா, இந்த டேரக்ஷனில் வேணுமா, அதே மாதிரி டபுள் சைட் பிரிண்ட் ஆகணுமா, இல்லை ஃபேஸிங் ஸ்பேஸ் இருக்கணுமா, ரீஸ்டார்ட் பேஜ் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், அதே மாதிரி நம்பர் ஆஃப் பேஜஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் முடியணும், இன்சைடில் எவ்வளோ இருக்கணும், இன்சைடில் எவ்வளோ இன்ச் இருக்கணும், டாப்பில் எவ்வளோ இன்ச் ஸ்பேஸ் கொடுக்கணும், அவுட் சைடில் எவ்வளோ இன்ச் கொடுக்கணும், பாட்டமில் எவ்வளோ இன்ச் கொடுக்கணும், டார்கெட் அவுட்புட் ரெசல்யூஷன், டார்கெட் நம்ம ஃபுல்ஃபில் முடிக்கும் போது எவ்வளோ ரெசல்யூஷன் இருக்கணும், எவ்வளோ டிபிஐயில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடியே செட் பண்ணிவிட்டு நம்மளோட பிரிண்டர் கூட சூஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும், ஓகே கொடுக்கணும். இன்கேஸ் இதில் எதாவது மாடிஃபை பண்ண போகிறோன்னா நம்ம இங்கே கேன்சல் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இதுதான் டாக்குமெண்ட் பேஜ் செட்டப் டைலாக் பாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த லேஅவுட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஜ் மேக்கர் 7.0 ஓப்பன் பண்ண உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நியூ ஃபைலுக்குள்ளே போய்ட்டு நியூன்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நியூ பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிடும், நியூ பேஜ் மேக்கர் லேஅவுட் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைட்டில் பாரில் நேம் ஆஃப் த டைட்டில் இருக்க போது, மெனு பாரில் என்னென்ன மெனூஸ்லாம் இந்த சாஃப்ட்வேர்ஸில் அவைலபிளாக இருக்கும் அது எல்லாமே இந்த மெனு பாரில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது டூல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா GUI யூஸ் பண்ணி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அந்த சிமிலரான டூல்ஸ்லாம் இருக்க போது. அடுத்து பாருங்கள் டூல் பார், இது டூல் பாக்ஸ் இது. ஓகேவா? இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரூலர் எதுக்குன்னா எனக்கு இந்த சைஸ் எவ்வளோ இன்ச்சஸில் வேணும், இந்த லேஅவுட்குள்ளே வேணுமா இல்லை ஜூமிங் வேணுமா அப்படின்றதான் இந்த ரூலரை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இது டூல் பாக்ஸ், இதில் என்னென்னலாம் நம்ம பேஸ்ட் பண்ணலாம்ன்றது டூல் பாக்ஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிளாக் பார்டர் ஒன்று இருக்குது பாருங்கள், இதை சுற்றி ஒரு பிளாக் பார்டர் இருக்கும். அதுக்கு உள்ளே தான் என்ன இருக்குன்னா ஒரு மார்ஜின்குள்ளே பேஜ் மேக்கரோட பேஜ் இங்கே தான் இருக்க போகுது. இது வந்து ஸ்க்ரால் பார், எவ்வளோ வேணாலும் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், வெர்டிகலாக ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஹரிசாண்டலாகவும் ஒரு ஸ்க்ரால் பார் இருக்குது. ஓகேவா? இதுக்கு நடுவில் மார்ஜின்ஸ் எப்படி இருக்குன்னா, மார்ஜின் அப்பியர் ஆஸ் த டாட்டடாக பிங்க் லைன்ஸ், ஒரு டாட் லைன் வச்ச மாதிரி இந்த மார்ஜின்ஸ் இருக்க போகுது. இதுக்குள்ளே தான் இந்த லேஅவுட்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி பேஸ் போர்ட் பார்த்தீங்கன்னா, பேஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் போர்ட் ஸ்டோர் ஐட்டம் ஃபார் த லேட்டர் யூஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த பர்டிகுலர் பிளேஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், இதுக்கான எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நவ் a new document called untitled 1. இப்போ நமக்கு ஒரு புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, அது untitled 1 தான் இருக்கும். ஓப்பன் ஆன் த ஸ்க்ரீன் as shown in the figure 2.4. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஃபிகர் 2.4ல் எப்படி ஓப்பன் ஆயிருந்தோ அந்த மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் பேஜஸ் டிஸ்பிளேட் வித்தின் ஏ டார்க் பார்டர். டாக்குமெண்ட் பேஜ் எப்படி இருக்குன்னா அந்த டார்க் பார்டர் உங்களுக்கு காமிச்சோம் அதுக்கு உள்ளே தான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். த அவுட் சைட் ஏரியா ஆஃப் த டார்க் பார்டர் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் த பேஸ் போர்டு. அந்த டார்க் பார்டருக்குள்ளே இருக்கிற அவுட் சைட் பார்டர் எல்லாத்தையும் என்ன சொன்னாங்கன்னா பேஸ் போர்டு அப்படின்றாங்க. எனிதிங் தட் இஸ் பிளேஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி இந்த பேஸ் போர்டு. எது வேணாலும் அந்த பேஸ் போர்டில் நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் மீன்ஸ் என்னது, எந்த டூல்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம கொண்டு வந்து அங்கே பேஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் நாட் விசிபிள் வேர் த பிரிண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட். இந்த நீங்கள் பேஸ் போர்டில் எதெல்லாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அது பிரிண்ட் ஆக போகிறது கிடையாது. யூ கேன் யூஸ் த பேஸ் போர்ட் த டெம்பரவரிலி ஹோல்ட் த எலமெண்ட் வைல் டிசைனிங் யுவர் டாக்குமெண்ட். டெம்பரவரியாக உங்களோட டாக்குமெண்ட்டை டிசைன் பண்ணால் இப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு வியூ மாதிரி சின்னதாக ஒரு வியூ மாதிரி வச்சு பார்க்குறதுக்கு இந்த பேஸ் போர்ட் நமக்கு யூஸ் ஆகுது. அதுக்கான லே அவுட் தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, the main component of the pagemaker window. அந்த pagemaker windowவில் மெயின் காம்போனண்ட்டாக என்னெல்லாம் இருக்குன்னா டைட்டில் பார், மெனு பார், டூல் பார், ரூலர், ஸ்க்ரால் பாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா. இந்த 5 தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் காம்போனண்ட்டாக இருக்குது. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு இருக்க சொல்லியிருக்கிறது டைட்டில் பார். டைட்டில் பார் இருந்தால் நேம் ஆஃப் த டைட்டில் கொடுக்குறது இந்த டைட்டில் பார். ஸோ இங்கே இருந்துச்சு இல்லையா, இதில் சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த சாஃப்ட்வேரோட நேமும் அதை ஃபாலோ பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டோட நேமும் அதில் இருக்க போகுது. அடோப் பேஜ் மேக்கர் 7.0ன்றது நம்மளோட சாஃப்ட்வேரோட நேம். அன்டைட்டில் 1ன்றது நம்ம ஓப்பன் பண்ணாலே ஒரு நியூ டாக்குமெண்ட் அதோட நேம். ஓகேவா? இதில் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அன்டைட்டில் 1 தான் இருக்க போகுது. இட் இஸ் த டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த விண்டோ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவோட டாப் மோஸ்ட் பார்ட்டாக இருக்க போகுது. இட் ஷோன் த நேம் ஆஃப் த சாஃப்ட்வேர் அண்ட் த நேம் ஆஃப் த டாக்குமெண்ட் அட் த லெஃப்ட் அண்ட் த கண்ட்ரோல் பட்டன் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் க்ளோஸ் அட் த ரைட். இந்த டைட்டில் பாரில் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் நேம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட்டோட நேம் இருக்கும். அட் த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன் இருக்க போது. இது கண்ட்ரோல் பட்டன்ஸ் இல்லையா. இன் ஃபிகர் 2.5 we can see the name of the software Adobe PageMaker. ஸோ இந்த ஃபிகர் 2.5ல டைட்டில் பார் என்ன கொடுத்துருக்காங்க,
பேஜ் மேக்கர் நம்மளோட சாஃப்ட்வேர் நேம் இருக்குது அட் த லெஃப்ட், அது லெஃப்ட் சைடில் இருக்குது. இட் இஸ் யூஸ்டு பை த டிஃபால்ட் நேம் ஆஃப் த டாக்குமெண்ட் untitled 1. நம்ம சேவ் பண்ணாத வரைக்கும் டிஃபால்ட் நேம் அங்கே என்ன இருக்கும், untitled 1 தான் இருக்கும். which can be changed when you can save the document with a user supplied name. ஸோ அது எப்போ சேஞ்ச் ஆகுனா நம்ம யூசர் நம்ம சப்ளை பண்ணுற வரைக்கும் அதுக்கு நேம் கொடுக்குற வரைக்கும் அது untitled 1 தான் இருக்கும். We know that clicking the minimize button, the document window is minimized a small icon and kept the taskbar. கீழே taskbar இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் இந்த minimize பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ ஒரு ஸ்மால் பாக்ஸ் மாதிரி அங்கே போய் பேஸ் ஆகிடும் அப்படின்றாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மினிமைஸ்னால் என்ன பண்ணுவோன்றது. மேக்ஸிமைஸ் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மேக்ஸிமைஸ் பட்டன் இஸ் யூஸ்டு ஃபார் த மேக்ஸிமைங் த கரண்ட் டாக்குமெண்ட் விண்டோ இதை ஃபிட் த ஹோல் ஸ்க்ரீன் ஏரியா. ஸோ மினிமைஸ்னும் போது டாஸ்க் பாரில் வந்து இதாகிடும். மேக்ஸிமைஸ் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணும்போது அது பெரிய லார்ஜ் ஸ்க்ரீனை நம்மளோட ஃபுல் விண்டோ கவர் பண்ணுற மாதிரி அது ஓப்பன் ஆகும். ஓகேவா. அண்ட் க்ளோஸ் பட்டன் க்ளோஸ் த சாஃப்ட்வேர் இட் செல்ஃப். ஸோ க்ளோஸ் பட்டன்னா அந்த சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான் அந்த இன்டூ மார்க்கு. அடுத்த டைட்டில் பாரை ஃபாலோ பண்ணி என்ன இருக்குன்னா மெனு பார் இருக்க போது மெனு பாரில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். ஃபைல், எடிட், லேஅவுட், டைப், எலமெண்ட், யூட்டிலிட்டிஸ், வியூ, விண்டோ, ஹெல்ப். ஸோ இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது மெனு பார். இட் கண்டெயின் த ஃபாலோயிங் மெனுஸ்: ஃபைல், எடிட், லேஅவுட், டைப், எலமெண்ட், யூட்டிலிட்டிஸ், வியூஸ், windows, help. When you click on the menu item, a pull down menu appear. There may be sub menus under the contain option in the pull down menus. ஸோ இதில் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணும்போது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபைலை கிளிக் பண்ணால் ஒரு டாப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் மாதிரி எனக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். அதில் நிறைய ஆப்ஷன் நமக்கு பேஸ்ட் ஆகிருக்கும். அது புல் டவுன் மெனூஸ் அப்படின்றாங்க. அதே மாதிரி எடிட்டை கிளிக் பண்ணும்போது அதில் ஒரு லேஅவுட் நிறைய வச்சிருக்கும். லேஅவுட்டை கிளிக் பண்ணும்போது அதில் நிறைய புல் டவுன் மெனூஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். எனக்கு எது வேணுமோ அதை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கப்பேன். ஓகே. அந்த மெனு பாரை ஃபாலோ பண்ணி என்ன இருக்குன்னா டூல் பார் இருக்குது. இஃப் யூ பிளேஸ் அ மவுஸ் பாயிண்டர் on the button in the toolbar, a short text will appear in the description. It called tool tips. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெனு பாரை ஃபாலோ பண்ணி ஒரு டூல் பார்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம கீழே உள்ளே போய்ட்டு எடிட்டுக்கு போய்ட்டு கட், காப்பி, பேஸ்ட்னு கூட எடுத்துக்கலாம். ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐகான்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுனா ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது. இந்த கிளிக் பண்ணும்போது ஜஸ்ட் நாங்கள் மவுஸ் இதுக்கிட்ட கொண்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்கும் நமக்கு. இது இந்த டூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா டூல் டிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து டூல் பாக்ஸ். நம்ம பேஜ் மேக்கர் விண்டோவில் சைடில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறதா டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிகர் 2.8. ஸோ இதுதான் டூல் பாக்ஸு. நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் டூல் பாக்ஸ். இதில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது பாருங்கள். டெக்ஸ்ட் டூல், க்ராப்பிங் டூல், கன்ஸ்ட்ரைன் லைன் டூல், ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல், எலிப் ஃப்ரேம் டூல், ஸோ பாலிகன் ஃப்ரேம் டூல், ஜூம் டூல், இந்த மாதிரி நிறையா இதை பற்றி ப்ரீஃப் டிஸ்கஷன் நம்ம கீழே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட மெனூஸ் அப்பியர் ஆகுது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா டு மூவ் த டூல் பாக்ஸ், ட்ராக் த டூல் பாக்ஸ் பை த டைட்டில் பார். ஸோ நம்ம டூல் பாக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு அந்த பாயிண்டர் டூலில் ரெக்டாங்கிள் டூல் வேணுமா இல்லை ஃப்ரேம் டூல் வேணுமான்றதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு போய் நம்மளோட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் த டூல் ஃப்ரம் த டிஃபால்ட் டூல் பார் பை த கிளிக்கிங் இன். நம்ம நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணால் நம்மளோட டிஃபால்ட் டூல் பாக்ஸ் வந்து நம்ம கிளிக் ஆகும். இஃப் த டூல் பாக்ஸ் இஸ் நாட் அவைலபிள் ஆன் த ஸ்க்ரீன், நம்மளோட ஸ்க்ரீனில் டூல் பாக்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னா யூ கேன் பெர்ஃபார்ம் த ஸ்டெப் கேன் பி ஷோ த டூல் பாக்ஸ். நம்ம கீழே ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி கூட நம்ம அதை கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. பார்க்கலாம். இதுதான் அந்த டூல் பாக்ஸு. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதில் இவ்வளோ டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இந்த ஸ்க்ரீனில் எது தெரியல அப்படின்னா எங்கே இருக்கும், எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரலான்னா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கிளிக் த விண்டோ. விண்டோன்னு ஒரு மெனு பாரில் ஒரு ஐக்கன் பார்த்தோம்ல, அதுக்கு கிளிக் பண்ணிட்டு த விண்டோ மெனு வில் அப்பியர். உங்களுக்கு அந்த விண்டோ மெனு அப்பியர் ஆகும். அதுக்குள்ளே போய்ட்டு கிளிக் ஆன் த ஷோ டூல்ஸ் ஷோ டூல் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த டூல் பாக்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். த டூல் பாக்ஸ் அப்பியர் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் டாக்குமெண்ட் விண்டோ. இன் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு தெரியும். இஃப் யூ வாண்ட் த ஹைட் டூல் பாக்ஸ், இது உங்களுக்கு வேணால் ஹைட் பண்ணணும் அப்படின்னா சேம் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ண போகிறோம். யூ கேன் பெர்ஃபார்ம் த ஸ்டெப் இந்த ஹைட் த டூல் பாக்ஸ். கிளிக் ஆன் விண்டோக்குள்ளே போயிட்டு த விண்டோ மெனு வில் அப்பியர் ஆகும்போது அங்கே ஷோ டூல்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஏன்னா அங்கே அவைலபிளாக இருக்கும்போது அங்கே என்னென்னு காமிக்குன்னா ஹைட் டூல்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும் அப்படின்னாங்க. த கீபோர்ட் ஷார்ட்கட் அண்ட் டூல் பாக்ஸ் யூசஸ் இந்த ஷோன். கீபோர்ட் ஷார்ட்கட் நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது இல்லையா, அந்த டூல்ஸ்க்கான ஷார்ட்கட் கீ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ட்ராக் பண்ணாமல் என்ன மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கீபோர்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண வச்சுக்கலான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாயிண்டர் டூலுக்கு F9. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீபோர்ட் ஷார்ட்கட்டு. உங்களுக்கு 1 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்ஸில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பாயிண்டர் டூலுக்கு F9, ரொட்டேட்டிங் டூலுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் F2, லைன் டூலுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் F3, ரெக்டாங்கிள் டூலுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் F4, எலிப்ஸ்க்கு ஷிஃப்ட் ப்ளஸ் F5. அப்போ நீங்கள் இந்த ஆர்டரை ஞாபகமாக வச்சு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். ஹேண்ட் டூல், ஹேண்ட் மாதிரி நமக்கு மூவ் பண்ணுவோம் இல்லையா மவுஸை. ஸோ அதுக்கு எப்படி கூப்பிட்டு வருவோம்னா ஹேண்ட் டூலுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் அல்ட் ப்ளஸ் ட்ராக் லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணும்போது வந்துடும். அடுத்து டெக்ஸ்ட் டூலுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் அல்ட் ப்ளஸ் F1.
cropping tool கட் பண்ணுறதுக்கு shift plus alt plus F2. constraint line டூலுக்கு shift plus alt plus F3. rectangle frame டூலுக்கு shift plus alt plus F4 நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷின். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷினும் கூட இது. ஓகேவா? டூல்ஸ் டூல் பாக்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட கர்சர் எப்படியெல்லாம் அது யூஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்டர் டூல். இதே ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும். ஸோ பாயிண்டர் டூல் பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிள் இப்படி, டூல் பாக்ஸ் எப்படி இருக்கும், கர்சர் இப்படி தான் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். யூஸ் டு செலக்ட் மூவ் அண்ட் ரீசைஸ் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டையோ அதை மூவ் பண்ணுறதுக்கு, இல்லை சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது கிராஃபிக்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாயிண்டர் டூல் ஏன்னா கிளிக் பண்ணோம். இப்போ நம்ம பாயிண்டர் கிளிக் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல வேணும்னா மவுஸை நம்ம கிளிக் பண்ணுறோம், அதுதான் பாயிண்டர் டூல். ஓகே, அடுத்தது டெக்ஸ்ட் டூல். டெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம்ல, அதுக்கான டூல் எப்படி இருக்குன்னா டூல் பாக்ஸில் டீ மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது கர்சர் இப்படி உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் டு டைப் செலக்ட் அண்ட் எடிட் டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கும் அதை எடிட் பண்ணுறதுக்கும் டைப் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அடுத்து ரொட்டேட்டிங் டூல். ஸோ ரொட்டேட்டிங் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் டூலை எந்த மாதிரி டேரக்ஷன்லாம் ரொட்டேட் பண்ணி பார்க்குறது. அதோட சிம்பிள் இப்படி இருக்க போது கர்சர் பிளிங்க் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இது எதுக்கு யூஸ் பண்ணால் யூஸ் டு செலக்ட் அண்ட் ரொட்டேட் ஆப்ஜெக்ட். பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி பார்க்கறதுக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்து க்ராப்பிங் டூல். க்ராப்பிங் டூலோட சிம்பிள் எப்படி இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது கர்சர் எப்படி பிளிங்க் ஆகும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா யூஸ் டு ட்ரிம் இம்போர்ட்டட் கிராஃபிக்ஸை ட்ரிம் பண்ணுறதுக்கு, ஐ மீன் கட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா லைன் டூல். லைன் டூலோட ஆப்ஷன் இப்படி இருக்கும். அதை கர்சர் கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஆப்ஷனில் வரும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு ட்ரா, யூஸ்டு டு ட்ரா ஸ்ட்ரைட் லைன் அண்ட் இன் எனி டேரக்ஷன். எந்த டேரக்ஷனில் வேணாலும் ஸ்ட்ரைட் லைன் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து கன்ஸ்ட்ரெயின் லைன் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி டூல் அவைலபிளாக இருக்கும் பாக்ஸில். அதுவுமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே இதுக்கப்புறம் வர எல்லாமே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் கர்சர் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா யூஸ் டு ட்ரா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன். இந்த டேரக்ஷன்லையும் இந்த டேரக்ஷனில் லைனை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து ரெக்டாங்கிள் டூல். ரெக்டாங்கிள்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும், அதோட சிம்பிள் இது. ஸோ அடுத்து யூஸ் டு ட்ரா ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயரும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிளையும் போட்டுக்கலாம். அடுத்து ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் அப்படின்றது இந்த மாதிரி வரும். ஸோ ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்களா, இந்த மாதிரி இருக்கிறது ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூலு. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் டு கிரியேட் ரெக்டாங்கிள் பிளேஸ் ஹோல்டர் ஃபார் டெக்ஸ்ட் ஆர் கிராஃபிக்ஸ். இதுக்குள்ளே டெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் எதை வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எலிப்ஸ் டூல். எலிப்ஸ் டூலோட டேரக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டேரக்ஷன் எலிப்ஸ் மாதிரி இருக்க போது இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா யூஸ் டு ட்ரா சர்க்கிள். இதை யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம், எலிப்ஸையும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது எலிப்ஸ் ஃப்ரேம் டூல். ஸோ எலிப்ஸ் ஃப்ரேம் டூல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் பார்த்த மாதிரியே இருக்குது பாருங்கள் எலிப்ஸ். இதை யூஸ் பண்ணி யூஸ் டு கிரியேட் ஸ்பெக்டிக்கல் பிளேஸ் ஹோல்டர் ஃபார் டெக்ஸ்ட் ஆர் கிராஃபிக்ஸ். இதுவுமே டெக்ஸ்ட்டோ கிராஃபிக்ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்த டூல் பாலிகன் டூல். பாலிகன் ஃப்ரேம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி ட்ரா பாலிகன் ஷேப்பை கொண்டு வரதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாலிகனுக்கு ஃப்ரேம் டூல் இருக்குது. ஃப்ரேம் டூல் இப்படி இருக்குது பாருங்கள். இதை யூஸ் பண்ணி கிரியேட் பாலிகன் பிளேஸ் ஹோல்டர் ஃபார் டெக்ஸ்ட் ஆர் கிராஃபிக்ஸ். இதுவுமே டெக்ஸ்ட் ஆர் கிராஃபிக்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் டூலாலே அதுதான் பண்ண முடியும். ஹேண்ட் டூல்னால் பாருங்கள், இப்போ நம்ம ஜூம் சைஸ் இது பண்ணுறோம் இல்லையா, பேஜை ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு அல்டர்னேட்டிவாக ஸ்க்ரால் பாக்ஸ்க்கு பற்றி அவைலபிளாக இருக்கிறது என்னென்னா இந்த ஹேண்ட் டூல் தான். அடுத்து ஜூம் டூல்னால் உங்களுக்கே தெரியும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம். யூஸ் டு மேக்னிஃபைஸ் ஆர் ரெடியூஸ் ஆன் ஏரியா ஆஃப் த பேஜ். அந்த பேஜ் மேக்னிஃபைஸ் பேஜை வந்து ஜூம் பண்ணுறதுக்கும் அந்த சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பர்டிகுலர் ஜூம் டூல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது ஸ்க்ரால் பாக்ஸ். நம்ம இது வரைக்கும் டெக்ஸ்ட் டூல் பாக்ஸ் பார்த்துருந்தோம். அடுத்த பாக்ஸ் என்னென்னா ஸ்க்ரால் பார். ஸ்க்ரால் பாரில் என்ன இருக்கும், ஹரிசாண்டலாக இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸ்க்ராலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் அப் அண்ட் டவுன் ஆர் லெஃப்ட் அண்ட் ரைட் த்ரூ த டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட் விண்டோவில் டாப்லேருந்து பாட்டம் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கும் இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட்டை ஸ்க்ரால் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாஸ் என்னென்னா ஸ்க்ரால் பாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். தெர் ஆர் 2 ஸ்க்ரால் பாஸ், நேம்லி வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பாஸ் ஃபார் ஸ்க்ராலிங் த டாக்குமெண்ட் வெர்டிக்கலி ஆர் ஹரிசாண்டல். ஸோ இதில் 2 மெயின் வச்சு தான் நம்ம ஸ்க்ரால் பண்ண போகிறோம். ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல். இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து ரூலருக்குள்ளே வாங்க. தெர் ஆர் 2 ruler bars. One is at the top of and the other is a left side. ஸோ ஒன்று வந்து டாப் சைடில் இருக்கும், இன்னொன்று லெஃப்ட் சைடில் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. சாரி, லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ரூலர் தெரியல அப்படின்னா அதை ஷோ பண்ணுறதுக்கு டு ஷோ த ரூலர் கிளிக் ஆன் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வியூ மெனு வில் அப்பியர். ஸோ அது வியூ ஆன் அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால்
கிளிக் ஆன் ஷோ ரூலர். ஸோ அதில் ஷோ ரூலர்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே அந்த ரூலர் உங்களுக்கு வியூ பண்ணும். ரூலர் அப்பியர் அலாங் த டாப் அண்ட் லெஃப்ட் சைடு ஆன் த டாக்குமெண்ட் விண்டோ. நீங்கள் ரூலர் ஷோ கொடுக்கும்போது டாப் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் உங்களுக்கு வியூ ஆகும் அப்படின்னா. இன்கேஸ் அது எனக்கு வேணாம், நான் ஹைட் பண்ண போகிறேன்னா சேம் ஆப்ஷன் தான். கிளிக் ஆன் வியூ, த வியூ மெனு வில் அப்பியர். கிளிக் ஆன் த ஹைட் ரூலர்ஸ், அதுக்குள்ளே போய்ட்டு ஹைட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம டூல் பாக்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரால் பார்னா என்ன, வெர்டிக்கல் பார்னா என்ன அப்படின்றத கான்செப்ட்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்டரிங் டெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் 2.5 இருக்கிறது என்டரிங் டாக்குமெண்ட் இன் டெக்ஸ்ட். ஸோ எப்படி வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் என்டர் பண்ணுறது பார்க்கலாம். இன் பேஜ் மேக்கர் த டெக்ஸ்ட் கேன் பி டைப்டு இன்சைட் த டெக்ஸ்ட் பிளாக். எதுக்குள்ளே தான் இந்த பேஜ் மேக்கரில் டைப் பண்ண முடியும்னா டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே மட்டும்தான் டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் டைப் பண்ண முடியும். ஸோ யூ மஸ்ட் யூஸ் த டெக்ஸ்ட் டூல் டு ரைட் த டெக்ஸ்ட் பிளாக். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்னென்னா டெக்ஸ்ட் டூல். ஒரு டீ மாதிரி ஒரு டூல் பார்த்தோம் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு தான் அதுக்குள்ளே ஒரு பிளாக் மாதிரி க்ரியேட் ஆகும். அந்த பிளாக்குள்ளே போய்ட்டு தான் நம்மளால் டைப் பண்ண முடியும். Okay, after creating a text block you can type the text directly in the text block. நீங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாக் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டூல்குள்ளே அந்த பிளாக்லேயே போய்ட்டு டைப் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. As the character are typed, the flashing vertical bar called as insertion point or I-beam which move the right. ஸோ அது ஒரு ஃப்ளாஷிங் மாதிரி டிஸ்பிளே ஆகும். அது வெர்டிக்கல் சைடில் டிஸ்பிளே ஆக போகுது. அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்சர்ஷன் பாயிண்ட் சொல்லலாம், இல்லைனா அது I-beam அப்படின்னு சொல்லுவாங்க. When the text being typed reach the end of the text block, PageMaker will automatically wrap the text to the next line. ஸோ இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் பிளாக்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதோட சைஸ் இவ்வளோ தான் இருக்குது. நான் அதுக்குள்ளே வச்சு டேரெக்டாக டைப் பண்ணிட்டே வரேன். என்னோட கர்சர் வந்து இங்கே பிளிங்க் ஆகுது, இதோட முடிய போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுனா என்னோட கர்சர் அந்த பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நெக்ஸ்ட் லைன், the enter key must be pressed at the end of the each line in the text block. ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் முடியும் போது நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த லைனுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. the enter key should be pressed only at the end of the paragraph. ஸோ என்டர் கீ எங்கே தான் ப்ரெஸ் பண்ணால் எண்ட் ஆஃப் த பேராகிராஃபில் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே இப்போ இங்கே வந்து நான் என்டர் கொடுத்தா தான் அடுத்த லைனுக்கு வரும். நம்ம இங்கே வச்சு கொடுக்கும்போது இதோட முடிச்சுட்டு இந்த லைன் என்டர் பண்ணாமலே நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஓகேவா? அப்போ எண்ட் ஆஃப் த பேராகிராஃபில் தான் கொடுக்கணும். ஆர் when the blank line is being inserted, அப்போ தான் ஒரு blank லைன் நமக்கு அங்கே இன்செர்ட் ஆகும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் 2.1லேருந்து 2.5 வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கையிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கையிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.